உனக்கு என்னடி டேலண்ட் இருக்கு? என்னடி இருக்கு உனக்கு? சும்மா மத்தவங்கள பார்த்து வயித்தெரிச்சல் பொறாம. ஐயோ ஐயோ, நந்தினிக்கு எதிரா எப்ப பார்த்தாலும் இந்த சூனிய வேலை மட்டும்தான் உன்னால பார்க்க முடியும். அத தவிர என்னடி உன் வாழ்க்கையில நீ சாதனை பண்ணி கிழிச்ச? சொல்றி பாப்போம், சொல்றி, வாயை திறந்து சொல்றி. என்னோட அச்சீவ்மெண்ட்ஸ் உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இருந்தா தானடி லூசு நீ சொல்லுவ. அப்படியே அச்சீவ்மெண்டா? அப்பங்காசுல நல்லா உட்காந்து கும்மு கும்முன்னு தின்னுட்டு திமிரி ஏறி போய் நிக்கிற உனக்கு உழைச்சு முன்னேறி வந்த என்னோட பொண்டாட்டி நந்தினிக்கு முன்னாடி உனக்கு நிக்கிறதுக்கு கூட தகுதி இல்லடி. என்ன புரியுதா? புரியுதாடி? சார் போதும் சார், விட்டுருங்க பாவம். பாத்தியா பாத்தியாடி, பாருடி அவள. இதுதாண்டி என் பொண்டாட்டி. எதிரியாவே இருந்தாலும் அவங்களுக்காக மனிதாபிமானத்தோட பதறாளே, அவ தான் மனுஷி. அவ தாண்டி என் பொண்டாட்டி நந்தினி. இவ இருக்கிற திசை பக்கம் வர்றதுக்கு கூட உனக்கு தகுதி கிடையாது. புரியுதா? வெறும் பணத்தை மட்டும் வச்சிருக்கிற ஆஃப்டர் ஆல் பிராட்டடி நீ. நீ எல்லாம் வாய திறக்க கூடாது என் பொண்டாட்டிய பத்தி, புரிஞ்சுதா? என்ன என்னடி? சும்மா பொறாமையும் அடுத்தவங்கள கெடுக்கிற எண்ணத்தையும் வச்சுக்கிட்டு என்ன துணிச்சல்ல என் பொண்டாட்டி கிட்ட வந்து வம்பிழுக்கிற நீ? ஏய் தற்குறி, ஏய் எப்படி பேசுறான்? வாய திறந்த வாய உடைச்சிரும். இப்பதான் என் பொண்டாட்டி நந்தினி சாதிக்க ஆரம்பிச்சிருக்கா. அடுத்து 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 அவ பண்ண போற சாதனையெல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோ, அப்படியே நீ வயிறு எரிஞ்சு செத்து போயிருவ. பாப்போம். ஐயோ ஐயோ, வேண்டாம் வேண்டாம். ஐயோ, அதெல்லாம் நீ கண்ணால பாத்துறாத. அதெல்லாம் நீ பார்த்தேன்னு வச்சுக்கோ, வயிறு எரிஞ்சு இங்கே செத்து போயிருவ நீ. புரியுதா? அவ பெரிய ஆளா வந்துருவா. அதுக்குள்ள இங்க இருந்து ஓடிய போயிடு நீ. உங்க அப்பா காசுல நல்லா சாப்பிட்டு நல்லா படுத்து தூங்கிடு. இல்லனா உனக்கு அல்சர் வந்து பட்டுன்னு போயிடுவ. புரியுதா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? அத நான் கேட்கணும்டி, நான் கேட்கணும். உன் மூஞ்சில காரி துப்பி ஒரு வேலைக்கும் லாய்க்கு இல்லாத சோம்பேறியா இருக்கியே. நீ எல்லாம் ஒரு மனுஷியான்னு நான் தாண்டி உன் முகத்துல காரி துப்பணும். Hey Surya, you're crossing a limit. That's a limit, okay? பேச வந்துட்டா. அச்சிப்பா, ஓடி போயிரு. இந்த பக்கமே உன்னை பார்க்க கூடாது. எவளையும் இனிமே நந்தினி இருக்கிற பக்கமே பார்க்க கூடாது. சொல்லிட்டேன். நீ வா நந்தினி, அவளை விடு நந்தினி. அது திமிரு பிடிச்ச ஒரு குட்டி சாத்தான். ஓகே, இங்க பாரு நந்தினி, உனக்கும் எனக்கும் நிறைய வேலை இருக்கு, புரிஞ்சுதா? பிசினஸ் ஆரம்பிக்கணும், அதுக்கு இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும், ஒரு பார்ட்னரை வேற பிடிக்கணும். எப்பா, நினைச்சாலே ரொம்ப களைப்பா இருக்கு. அவ்வளோ வேலை இருக்கு. ஆனா நீ அதை பத்திலாம் எதுவும் கவலைப்படாத, சரியா? நீ உன் வேலையை பாரு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே, கவலைப்படாத, சரியா?
சொல்லுப்பா செம்பு. சரி, சீக்கிரமே வீட்டுக்கு வந்து இன்விடேஷன் வைக்கிறேன். சரி சரி, பார்க்கலாம். தேங்க்யூ. ஏங்க, யாருங்க போன்ல? உனக்கு தெரியுமே, என்னோட கிளாஸ்மேட் செம்பொன் செல்வன். என்னடா கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்ட, இன்னும் பத்திரிக்கை வைக்கலன்னு கால் பண்ணி கேட்டுட்டு இருக்கான். மா, என்னம்மா இவன் ஜஸ்ட் லைக் தட்னு தனியா ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போறேன்னு சவால்லாம் விடுறான். அப்பா இல்லாத நேரத்துல இவன் ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்காமா. அம்மா, இப்போ என்னோட கல்யாணம் முக்கியமா இல்ல இவனோட பொண்டாட்டி முக்கியமாமா? இப்படி பேசுறா. இவெல்லாம் எனக்கு ஒரு அண்ணனா? உன்னை அவன் தங்கச்சினும் மதிக்கல, என்ன அம்மானும் மதிக்கல. அவனுக்கு அவன் பொண்டாட்டி தான் முக்கியம்னு தலைமையில தூக்கி வச்சுட்டு ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுறான். ஏன்னா இங்க இவ்ளோ பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது அவ பேர்ல கம்பெனி ஆரம்பிப்பேன்னு எவனாவது ஒருத்தர் சொல்லுவானா? மா, நீங்க என்னம்மா செய்ய போறீங்க? போனா போகட்டும்னு சொல்லி விட்டுற போறீங்களா அவனை? அதே எப்படி விட முடியும்? சுந்தரவள்ளி அகராதியில அது கிடையவே கிடையாது. ஏதோ அப்பா இருந்தா என்ன சமாதானம் பண்ணி அந்த நிமிஷத்துல என்ன போ சொல்லிடுவாரு. இப்ப அவரும் இல்ல. அவன் என்ன பண்றான்னு நான் பாக்குறேன். என்ன மீறி எனக்கு எதிரா அவன் கம்பெனி ஏதாவது ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோ, அத நானே கொளுத்துனாலும் கொளுத்திடுவேன். மாதவி, இப்ப நமக்கு எது முக்கியம்? இந்த கல்யாணமா இல்ல சூர்யா கூட இருக்கிற போட்டியா? சொல்லுமா. அஃப்கோர்ஸ் கல்யாணம் தானே. சூர்யா இந்த மாதிரி பிஹேவ் பண்றதுக்கு என்னோட ரியாக்ஷன் வேற மாதிரி இருந்திருக்கும். கல்யாணம் இருக்கிறதுனால தான் நானும் அமைதியா போயிட்டு இருக்கேன். சுந்தரவல்லி, கல்யாணம் நிச்சயம் பண்ணியாச்சு. எப்ப கல்யாணம், எப்ப இன்விடேஷன் கொடுக்க போறீங்கன்னு சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு நிறைய பேர் போன் பண்ணி கேட்டு நச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.